Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday சண்டை ஓட்டு தீர்க்க. நிம்சு, இதுதாண்டி மாட்டு தொழுவோம். என்னடா மாடுன்னு சொன்னோனே 1-2 தான் இருக்கும்னு நினைச்சேன். இங்க என்னடா 7-8 இருக்கு. இப்போ இது மொத்தத்தையும் நான் சுத்தம் பண்ணணுமா? என்னாலலாம் முடியாதுப்பா. நான் எதுக்கு பண்ணணும்? ஆமா, நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பெரியாத்தா சொல்றதெல்லாம் கேட்கணும்? டேய், நம்ம ஒண்ணு இங்க சேர்ந்து வாழ்றதுக்காக வரல, நம்ம பிரியறதுக்கு தான் வந்திருக்கோம். சோ இத போய் நான் பெரியாத்தா கிட்ட டைரக்டாவே சொல்லிடலாமே. எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருங்க, நாங்க அதுக்காக தான் வந்தோன்னு சொல்ல போறேன். ஆதி மென்டல், நீ போய் பெரியாத்தா கிட்ட சொன்னேனா அவங்க நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லிட மாட்டாங்களா? அதனால என்ன சொல்லட்டும். ஏ லூசா, நீ பொண்ணு பாக்குறப்ப நம்ம 2 பேரும் தானே நம்ம வாயால எங்க 2 பேருக்கும் எங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னோம். ஆமா, அப்படிதான் சொன்னோம். அப்ப பிடிச்சிருந்துச்சு, இப்ப பிடிக்கலன்னு சொல்லிடுவோமா? ஆமா, நீ சொன்னோனே அப்படியா பிடிக்கலையா சரி சரி வாங்க பிரிஞ்சிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறியா? நம்மளே நிறைய பிளான போட்டு சொதப்பிதான் கடைசியில நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடுச்சு. நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நம்ம வீட்டுல ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க. நீ போய் சொன்னோனே எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி தான் ஏதாவது பிளான போட்டு ஸ்டாப் பண்ணணும். நம்மளுக்கு வேற வழியே இல்லடி. நீ சொல்றதும் சரிதான்டா. எனக்கு அது வேற பயமா இருக்கு. இப்ப போய் சொன்னோன்னு வெச்சுக்கோயேன், நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் ரொம்ப கேப் இருக்கிறதுனாலதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க. டப்புன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டலாம்னு முடிச்சுட்டுருவாங்கடா. தெரியுதுல, அதுக்கு தான் சொன்னேன். ஆனா இதெல்லாம் கஷ்டமா இருக்குடா. அங்க பாரு, மாடு எவ்வளவு சாணி போட்டிருக்குன்னு. இதெல்லாம் அள்ளி மொத்தத்தையும் கூட்டி. ஏய் அழுவாதடி, புரியுது. ஆனா வேற என்ன பண்றது? இல்லடா, நான் சொல்ல வரது உனக்கு புரியுதா? எனக்கு என்ன கஷ்டம்னா, இதெல்லாம் பண்ணி பெரியாத்தா மனசுல இடம் பிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுனா ஓகே. பட் நம்ம தான் ஐடியாலே இல்லையே. அப்புறம் இதுக்குடா நான் பண்ணணும். இப்போ சம்திங் படம் பாத்திருக்கியா? அதுல ஜெயம் ரவி என்ன பண்ணுவாரு? த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரபு சார் கிட்ட சவால் விட்டுட்டு விவசாயத்துல இறங்குவாரு. அந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா பண்ணலாம். ஆதி, நமக்கு ஒரு விஷயம் தேவையே இல்ல, அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைக்கும் போது எதுக்குடா பண்ணணும்? இல்லடி, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா என்னடி பண்றது? பெரியாத்தா வீட்டை விட்டும் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்க வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் ஒன்னும் புரியலடி. இங்க பாராதி, என்னால உங்க பெரியாத்தா சொல்றத கேட்டுட்டு அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஆட முடியாது. எனக்கு பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்த இங்க கூட்டிட்டு வந்து பண்ணுன்னு டார்ச்சர் பண்றாங்களே, அதே மாதிரி அவங்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயத்த ஒருவேளை ஒரு டிகிரி படிக்கிறதுன்னு வெச்சுக்கோயேன், அத போய் இப்ப நான் அவங்கள பண்ண சொன்னா பண்ணுவாங்களா? ஓகேடி, அப்புறம் பேசிக்கலாம். என்னடா மழுப்புற? இங்க பாரு, நீயும் பெரியாத்தா கூட சேர்ந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ற. என்ன இல்லடி, அது செவனேன்னு ஊர்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தவள கல்யாணம் கத்திரிக்கானு என்னென்னமோ பேசி கடைசியில எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா? என்ன ஏடா, என்ன பார்த்தா என்ன இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி தெரியுதா? தெரியுதான்னு கேட்டேன். ஐயோ, இவ பாட்டுக்கு நடிக்க வந்தோன்ற உண்மையை உளறி கிளறி தொலைச்சிட போறா. இப்படியாவது இவளை ஸ்டாப் பண்ணணுமே. நிம்மதி, என்ன சவுண்ட் விட்டு பேசுற? பெரியாத்தா சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா நல்லதுக்காக தான் இருக்கும். நீ தயவு செஞ்சு அவங்க சொன்னதை மட்டும் செய். எதுக்கு? நான் எதுக்குடா உங்க பெரியாத்தா சொல்றத செய்யணும்? நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? நீ சொன்னா நான் எதுக்கு கேட்கணும்? ஏன்னா அவன் தானே உன்னை கட்டிக்க போறவன். ஆஹா, இந்த கேரக்டர் பின்னாடி தான் நிக்கிதா? அட பாவி, அதுக்கு தான் நடிச்சிட்டு இருக்கியா? முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானடா. ஆமா, உன்னை நான் கல்யாணம் பண்ண போறதா. அதுக்குன்னு நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கணுமா? பாரு, உங்க பெரியாத்தா தான் இருக்காங்க. அவங்க சொல்றதையும் தான் தாத்தா கேக்குறாரு, தாத்தா சொல்றதையும் தான் இவங்க கேக்குறாங்க. கத்துக்கோடா, 2 பேரும் எவ்வளவு மியூச்சுவலா இருக்காங்கன்னு கத்துக்கோ. ஏய், என்னடி சம்பந்தமே இல்லாம உளறிக்கிட்டு இருக்க? திடீர்னு என்ன பேசுறதுன்னு தெரியலடா. நான் பாட்டுக்கு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருமா, நீ இந்த வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சோ இல்ல உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லல. நீயும் இதெல்லாம் கத்துக்கணும்னு தான் நான் செய்ய சொன்னேன். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக போறமா? என் பேரு பிள்ள ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற. அப்ப நீ எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும்ல. அப்பதானே நீ நாளைக்கு மத்தவங்களுக்கு சொல்லி தர முடியும். அந்த வேலையை நான் சரியா செய்யறாங்களான்னு கண்காணிக்க முடியும். அதுக்காக மட்டும்தான் உன்னை இறங்கி இந்த வேலையெல்லாம் செய்யணும் சொன்னேன். விவசாயத்துல வயல்ல இறங்குனதுக்கு அப்புறம் தானே அதோட கஷ்ட நஷ்டம் என்னன்னு உனக்கு புரிஞ்சது. அதே போலதான் இதுவும். இங்க பாரு, இந்த மாட்டு தொழுவத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு லைலாவை குளிப்பாட்டு. அதுதான் உனக்கு இன்னைக்கான வேலை. என்ன புரிஞ்சுதா? ஐயோ ஆத்தா, அவ எப்படி ஆத்தா இவ்வளவு வேலையும் செய்வா? அண்ணே, நாங்க எல்லாமே இதெல்லாம் செஞ்சு வளர்ந்தவங்க தானே. இல்ல, இதெல்லாம் இவ பார்த்தது கூட இல்ல. இவளுக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா? அதான். என்னையா வருங்கால பொண்டாட்டிக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்றிய? இத வேற அப்பப்ப சொல்லிக்கிங்கடா, வருங்கால பொண்டாட்டின்னு. ஐயோ, நிகழ்காலத்திலேயே 2 பேரும் பிரிஞ்சு போலான்னு என்னென்னமோ பிளான போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க தாண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தமா, மாட்டுக்கு வைக்க போற எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் நறுசா சுத்தம் பண்ணு.
எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து சொல்லு, நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். டேய், என்னடா அந்த தாய் கிழவி என்ன இப்படி இரிட்டேட் பண்றாங்க? ஐயோ, இதுக்கு பேசாம நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம்டி. நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்தா அது ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்திருந்தா கூட நிறைய பிளான் எல்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி இருந்திருக்கலாம். இங்க வந்து பிளானே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதுவா ஒரு இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. சரி, என்னவோ இங்க வந்துட்டோம், அதுக்கான வேலையை பாப்போம். இரு, நான் போய் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஐயோ, என் தலை எழுத்து. உன்னாலதான்டா எருமை. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு. ஐயோ, கொம்ப பார்த்தாலே பயமா இருக்கே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உங்களை தான் கொஞ்சம் நவுறீங்களா? நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். என்ன அசைய மாட்டேங்குது? பொம்பளை கவ்வா ஆம்பளை கவ்வா? ஆம்பளை கவு தான். சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் நவுந்தீங்கன்னா நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்குவேன். ஏய், என்ன திமிரா? நவுற மாட்டேன். உன்னோட ஆம்பளை திமிரெல்லாம் என்கிட்ட காட்டுன, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ, அடி பாவி, என்னடி பண்ணிட்டு இருக்க? மாடிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? ஏண்டா டேய், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எங்க நல்ல பல்ல காமிச்சிட்டு நில்லு. இல்லடி, நீ மாடிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தியா? அதுல ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அதுவும் இல்லாம அது பொம்பளை மாடா ஆம்பளை மாடான்னு தேடி கண்டுபிடிச்ச பத்தியா? அது அதுக்கு மேல சிரிப்பு வருதுடி. சாரிடி. டேய், நானே லூசுத்தனமா என்ன பண்றேன்னு தெரியாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா நீ வேற? சரி சரி இரு. சார், நீங்க நவுறனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன உதைக்காம மட்டும் இருங்க ப்ளீஸ். என்ன சத்தம்? ஐயோ, இல்ல, எனக்கு புரியல. மிஸ்டர், உங்களை தான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல? நான் இங்க வரும்போதுதான் உங்களுக்கு எல்லாம் வருமா? இப்போ இதையும் சேர்த்து நானே க்ளீன் பண்ணணும் இல்ல? அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, பாத்ரூம் போகணும்னு. நான் உங்களை அங்க கூட்டிட்டு போயிருப்பேன்ல ஓரமா. ஐயோ, இப்படி பண்ணிட்டீங்களே. வேற வழி, க்ளீன் பண்ணி தானே ஆகணும். பண்றேன். மச்சான் இரு, நானும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். டே வேணாண்டா. உங்க பெரியாத்தா பூதம் மாதிரி பூத கண்ணாடி வச்சு எங்கேயாவது இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கோண்டா. நான் தான் இந்த வேலையை பண்றேன் நானு. அதனால நானே பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாம நீ ஒயிட் ஷர்ட் வேற போட்டிருக்க, கண்டிப்பா அழுக்காயிடும். விடு, நானே பண்ணிக்கிறேன். அட பாவிகளா, கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டுட்டு சிவனேன்னு சுத்திக்கிட்டு இருந்த என்ன கொண்டு வந்து மாட்டு தொழுவத்துல சாணியெல்லாம் விட்டுட்டீங்களேடா. ஐயோடி, உன்னை பாக்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்குடி. அது ஏன்டி தலையில வர தூக்கிட்டு நிக்கிற? இறக்கி வை. ஆமாடா, எனக்கு வேண்டுதல் பாரு, சாணி எடுத்து தலையில தூக்கிட்டு நிக்கணும்னு. இதை இங்க வைக்க கூடாதாமே. தோ அங்க வைக்க சொன்னாங்க. வயலுக்கு உரமா போட போறாங்களாம். ஓ சரி, நான் போய் கொட்டிட்டு வரேன். அடுத்து லைலாவை வர போய் குளிப்பாட்டணும். ச்சே, ஒரு பொண்ணு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து இவ்ளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்துறோமே. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ பாட்டுக்கு ஜாலியா ஹாப்பியா அங்க சுத்திட்டு இருந்தா. நான் இவ லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவ நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு தோணுது. இது எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போடணும்னா கண்டிப்பா இவளை மறுபடியும் ஊருக்கே கூட்டிட்டு போகணும். இங்கே இருந்தானா இவ டோட்டலா கஷ்டப்படுவா. குளிக்கிறதுல இருந்து, ரெஸ்ட் ரூம் போகிறதுல இருந்து, சாப்பிடுறதுல இருந்து, ஏன் ஈவன் ட்ரெஸ்ஸிங் கூட இவளுக்கு ஏத்த மாதிரி இவளால இருக்க முடியலையே. இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவளோட இஷ்டத்துக்கு அவளோட வாழவே முடியலையே. என்னதான் அவளை நம்மளுக்கு பிடிக்கலனாலும் ஒருத்தி நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. வயல்ல போய் பாம்பெல்லாம் புடிச்சிட்டு நின்னா அதெல்லாம் எவ்வளவு பயமா இருந்திருக்கும் அவளுக்கு. எல்லாத்தையுமே காமெடியா எடுத்துக்காத ஆதி. நிம்மதி ரொம்ப பாவம். அவளை பத்திரமா கொண்டு போய் ஊர்ல சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உனக்காக ஒரு பொண்ணு வேண்டி கஷ்டப்படுறது வேற. ஆனா உன்னை தேவையே இல்லாம நடிக்கிற ஒரு பொண்ணு எதுக்குடா கஷ்டப்படணும்? நிம்மதி, ஐம் சோ சாரிடி. இதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டமே பட விட மாட்டேன். ஏதாவது பண்ணி உன்னை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடுறேன். சாரி நிம்மதி. டேய் மச்சான். என்னடி? இங்கெல்லாம் முடிஞ்சதுடா. சீக்கிரம் வா, லைலாவை வர குளிப்பாட்டணும். ஆத்துக்கு